முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல லட்சுமி அப்படிங்கிற ஒரு ஏழை பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தினமும் கூலி வேலைக்கு தாங்க போனாங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு தான் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தி வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் லட்சுமியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆமாங்க, என்ன நோயின்னே அவங்களுக்கு தெரியல. லக்ஷ்மிக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சுங்க. ஏன்னா வீட்டையும் பார்த்துக்க முடியல, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்ல. லட்சுமி மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போனாங்க. ஆமாங்க, முருகன் கோயிலுக்கு போய் அவர் சன்னதி முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செஞ்சாங்க. ஓ முருகா, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. நீ தான் என்னை காப்பாற்றணும். எங்கள் அம்மாவை இந்த நோயிலேருந்து எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்கங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஆமாங்க, பக்கத்து வீட்டு அம்மா வந்து லட்சுமி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இது மாதிரி டவுன் ஆஸ்பத்திரியில இலவசமா மருத்துவம் பார்க்குறாங்களாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்க்குறாங்க. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் காமிப்போமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட லட்சுமிக்கு முருகனே வந்து இந்த வார்த்தையை சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாங்க, லட்சுமி தன்னோட அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே உள்ள மருத்துவர், இந்த நோயை நாங்கள் சரி பண்ணிடுவோம், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு வாக்குறுதி சொன்னாங்க. ஆமாங்க, லட்சுமியோட கண்ணில் கண்ணீர் அப்படியே வடிஞ்சிச்சுங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, முருகன் மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வருவார். ஆமாங்க, தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான உதவியை தவறாமல் செய்வார். அதனால முருகன் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் எப்போதும் விடாதீங்க. முருகன் கைவிட மாட்டாரு, சோதிப்பாரு. ஆனா எப்பவும் கைவிட மாட்டாரு. ஓம் முருகா!